ஏடாமே சம்பப்போ ஆனால் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்கடா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்ஃபோன் மாஸ்டிங் மாதிரி வச்சு பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. இனி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு முன்னாடி விட்ட வீடியோஸ் எல்லாம் இனிமேட்டுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் என் வாய்ஸில் என்ன வந்துட்டு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சா சாரி. சரி, ஹெட்ஃபோன் மாஸ்டிங் எமர்ஜென்சி பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் இந்த மாதிரி எஃப்எஃப்லாம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன எஃப்எஃப் இருந்தால் ஜஸ்ட்டு டிஎம்இ இன் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணா வந்துட்டு எனக்கு அந்த ஸ்டோரியை சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் நான் போடுவேன். ஓகேப்பா? சரி வாங்கடா வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீன் என்ன பார்த்துருப்போம்னா ஷவரில் ஓகே ஷவரில் இருந்திருப்பீங்க. சவுண்ட் கேட்குதுன்னு திரும்பி பார்த்துருப்பீங்க. அவன் வந்து சோப் கீழே விழுந்திருக்கோம், அவன் எடுத்துகிட்ருப்பான். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே ஷவர் பண்ண பிடிக்கல, நேராக கிளம்பிடுறீங்க. ஏய் சோப்பு கூட போடலடி நீ அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படின்னுட்டே நீங்கள் போகிறீங்க. ரொம்ப தான் அப்படின்ட்டு அவன் வந்துட்டு குளிச்சுட்டு வரான். வந்துட்டு கடன் ரெடி ஆகுறான். ரெடி ஆகிட்டு அந்த ஆஃபீஸ் கிளம்புறான். எப்பயும் போல தான் அங்கே ஆஃபீஸில் என்னென்ன சினியரோலாம் நடக்குமோ அது எல்லாமே நடக்குது. ஸோ தட் அவன் வந்துட்டு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கான். இவளை எப்படி தான் உஷார் பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியலை. நானும் 3 மந்த்தாக மேரேஜ் பண்ணின்னு வந்து வீட்டில் வச்சுருக்கேன். தொட விட மாட்டேன்றா. ஐயோ, நாமளும் போயிட்டு வாண்டடா அப்படி பண்ணோன்னு எனக்கு என்னமே இருக்க மாட்டேங்குது. அவள் அலோவ் பண்ணோம், அவள் டச் பண்ணோம், அப்படி தானே எனக்கு என்ன இருக்குது, உனக்கு ஏன் அப்படிப்பட்ட புத்தி இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கான், வெளியே பேசாமல். இப்போது ஜாக்குள்ளே என்ட்ராகிறான். சார் சார் இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது சார் 11 o'clock. அவன் டக்குன்னு அவனோட வாட்ச் பார்க்குறான். 10:15. ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து எழுந்து அவன் அந்த மீட்டிங் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கான். ஸோ உள்ளே போய் என்ட்ராயிட்டான். கிளைண்ட்டெல்லாம் வந்துட்டாங்க, உட்காந்துட்ருக்கான். அவன் போயிட்டு அப்படியே உள்ளே என்ட்ராகும் போது எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க. ஏன்னா அப்படி ஒரு கேரக்டர், அப்படி பயங்கரமாக அப்படியே டிப்டாப்பாக அப்படியே வந்துட்டு கெத்தாக போயிட்டு அவன் வந்துட்டு அவனோட பிளேஸில் அப்படியே உட்காடுறான். அவனுக்கு அந்த அந்த கர்வம், அந்த திமிர், அந்த ஒரு ஒரு ராவணன் திமிரு அப்படி உட்காடுறான். எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் அவனை அப்படி அச்சு பார்க்குதுங்க, எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. பட் அவன் ஒரு முறை தான், எல்லா பொண்ணும் கீழே குமிஞ்சிருது. இப்போது அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் தயாங் வந்துட்டு அவனோட ப்ரெசன்டேஷனை வந்துட்டு கண்டினியூ பண்ணோம் இல்லையா. ஸோ அவன் வந்துட்டு ஹாய் காய்ஸ், ஐ ஆம் தயாங் அண்ட் கிம் தயாங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்ட்டு அவன் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறான். எல்லோரும் கவனிச்சிட்ருக்காங்க. பொலைட்டாக, சைலண்ட்டாக, குவைட்டாக எல்லோரும் வந்துட்டு கவனிச்சிட்ருக்காங்க. மிஸ்டர் தயாங் அப்படின்ட்டு ஒரு சாங். அவன் திரும்பி பார்க்குறான். ஐ ஆம் ஜிமின். இந்த இதை வந்துட்டு இந்த லைனில் மட்டும் நீங்கள் ரிப்பீட் பண்ண முடியுமா? ஐ கேன் எனக்கு கிளியராக புரியலை. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஓகே அப்படின்ட்டு அவன் அகெயின் வந்துட்டு தயாங் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எல்லோரும் கிளம்புறாங்க. இப்போது வந்துட்டு ஜிமின் வந்துட்டு கிளம்பிட்டுருக்கான். தயாங் வந்து உட்காந்துட்ருக்கான். ஏன்னா இது அவனோட கம்பெனி. ஸோ உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜிமின் வந்து கிளம்பும் போது அவனோட செக்ரட்டரியை, நீ வெளியே போ, கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னோடனே ஓகே அப்படின்ற மாதிரி எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இப்போது தயாங்கோட நெக்ஸ்ட் சீட்டில் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு உட்கார்றாரு. மிஸ்டர் தயாங் அப்படின்னோடனே சொல்லுங்கள் ஜிமின் அப்படின்னு. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். தேங்க்யூ அப்படின்ற மாதிரி தயாங் வந்துட்டு சொல்கிறான். ஆனால் இவ்வளோ திமிராலாம் இருக்கக்கூடாது தயாங் அப்படின்ற மாதிரி ஒரு சாங்.
மிஸ்டர் கிம் தயாங்னாலே ஒரு கெத்து இருக்கணும்ல ஜிமின் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, டேய் மச்சான் எப்பயும் போலவே இருக்கடா, என்னடா அது காலேஜ் ஸ்கூல் டைமில் இருந்த மாதிரி அப்படியே அந்த ராவணன் கேரக்டர் கொஞ்சம் கூட விட மாட்டியா, கொஞ்சம் கூட வந்து யோசிக்க மாட்டியா, எல்லாம் அப்படியே முறைச்சி திரியிற, எங்கள் கறி எல்லா பொண்ணும் உன்னை என்னை தான் பார்க்குது, சொல்ல போனால் உன்னை தான் பார்க்குது, ஆனால் நீ அவங்கள அப்படி ஒரு முறைக்கிற பாரு, அப்படி ஸ்டேர் ஆகி அந்த பயத்துலேயே அப்படியே இருக்குதுங்க எல்லாம், ஏன்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க, ஏய் என்னை யாரையும் பிடிக்க மாட்டேதுரா, அவன் என்ன வச்சிருக்கா வச்சா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறான், சிக்காரமோ அப்படின்ற மாதிரி தேங் வந்து சொல்கிறான், டே என்னை பற்றி தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஜிமின் சொன்னோன்னே, டே தெரியும்டா உனக்கு ஒய்ஃப் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி தேங் வந்து சொல்கிறான், சும்மா விளையாட்ட கேட்டேன்டா மச்சான் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறான், ஜிமின் சொல்லுடா, உன்ட்டு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டா மச்சான் அப்படின்ற மாதிரி இப்போ தேங் வந்து சொல்கிறான், என்னடா, எனக்கு ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி தேங் வந்து அங்கே இந்த பேப்பர் வெயிட் இருக்குல்ல அதை வந்துட்டு டேர்ன் பண்ணிகிட்டே அவன் அந்த பேப்பர் வெயிட்டு பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கான், டேய் மச்சான் ஒரு வார்த்தை சொன்னியாடா நாயே அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின் வந்து கத்துறான், டேய் யாருமே தெரியாதுடா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தயாங் சொல்கிறான், ஏண்டா மச்சான் நீ ஒரு மேரேஜுக்கு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா அப்படின்னு, டேய் நான் எங்கடா கூப்பிட்டேன், அவன் ஒரு மேரேஜில் இருந்தா போனேன், மாப்பிள்ளையை தோத்திட்டு நான் தாலி கட்டினேன் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் சொல்கிறான், டேய் ஏண்டா அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமினுக்கு வந்துட்டு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி ஆகுது, ஏண்டா என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கூடாதா, சம்பவம் செய்ய போகிறேன்னா என்னை கூப்பிடு இல்லடா எப்பயும் அப்படின்னு, இல்லைடா அது அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை, போனேன் பொச்சிருந்தது, டேய் அப்படின்னும் போது ஆமாம் தேங்க் வந்துட்டு லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி கிளைண்ட்டோட மேரேஜ் தான் போகணுன்னு தாக்கிறது அந்த ஜாக்கு, சரி போவோம் அப்படின்னு அப்படியே போனேன், பார்த்தா அழகா இருக்காடா, எனக்கு யாரையும் பிடிக்காது, எல்லாத்தையும் பார்த்தா மோஷன்னு வருவேன் நான், அவள் லுக் லைக் சிமிலர் டு மீ, எனக்கு அவள் வந்துட்டு ரொம்ப ஒரு பரிச்சயமான ஆள் மாதிரி தெரிஞ்சாள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவளை, அவ்வளோ அழகடா அவள், செம்ம அழகா இருப்பா, பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, அதான் கல்யாணத்து நீட்டி நான் தாலி கட்டி கூட்டோம் அந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி போதும் தயாங் சொல்கிறான், அடோ பாவி நீ இப்படிப்பட்ட ஆள் எங்களுக்கு தெரியாதாடா, ஜேகேவுக்கெல்லாம் தெரிஞ்சால் அவன் தொங்கிடுவான்டா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அவனுக்கும் தெரியாது, யாருமே தெரியாதா மச்சான், என் வீட்டில் தான் இருக்கா, என் வில்லாவில் தான் இருக்கா, ஆனால் ஒரு ஐடியாடா மச்சான், எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காதில்ல, டக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டு பிடிச்சின்னு வந்து கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிடுச்சா, எப்படி சொல்கிறது, லைக் எல்லாரும் போல் என்னால் அவளை வற்புறுத்தி இழுத்து அணைச்சி அப்படிலாம் பண்ண தெரிலடா மச்சான், அவளோட பர்மிஷன் வேணும்னு நின்றுட்டுருக்கேன், 3 மந்த்தாக தொட விட மாட்டேங்கிறாடா அப்படின்ற மாதிரி தேங் வந்து சோகமாக சொல்கிறான், டேய் 3 மந்த்தாக அவளை ஒன்றும் பண்ணாமையடா வச்சுருக்க வீட்டில், மச்சான் நீ டத்திடா கருமோ அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஜிமின் சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா, அழாரோடா, போனால் அப்படியே கும்முன்னு பெட்டில் கட்டி அணைச்சா தட்டி விடுறாடா, எனக்கு அவளை வற்புறுத்தி பண்ண பிடிக்கலடா மச்சான் அப்படின்ற மாதிரி தயாங் வந்து புலம்புறான். இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு நான் வரட்டா அடிங் செருப்பேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு தயாங் சொல்கிறேன், சி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரேன்டா, நான் எப்படியும் 3 days இங்கே தான் இருக்கணும், இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிக்கிற வரைக்கும் 1 வீக்கே இழுத்துரும், பேசாமல் என் பிஏவை வெளியே தாங்க வச்சுட்டு நான் வில்லாவுக்கு வரேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு வந்துட்டு ஹெல்ப் தானே பண்ணுவேன்
அப்படின்னு. டேய் எனக்கு ஒய்ஃப் இருக்குடா மெண்டல் அப்படின்னு. மச்சான் பட்டு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான் தயாங்கு. செருப்பாலே அடிப்பேன் நான். என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பத்தாத்துக்கு லவ் மேரேஜ்டா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்லும்போது ஓகே ஓகே ஒரு நிமிஷம் இரு, சங்குக்கு தான்டா நில்றா அப்படின்னு. சங்குக்கு வந்து ஜிம்மினுக்கு கால் பண்ணுறா. சொல்கிறா மச்சான் அப்படின்னு எடுத்த உடனே தயாங் வந்து அதான் ஜிம்மின் வந்து சொல்கிறா. தயாங் வந்து பார்த்துட்ருக்கான் ஃபிகரில் போட்டு. டேய் கனடாலேருந்து இப்போ தாண்டா வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். என்னடா சொல்கிற, இங்கே தான் வரியா அப்படின்னு. ஆமாண்டா இங்கே தான் வரணும், ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன். யார் கூடடா அப்படின்னு. தயாங் கூட தான்டா. ஏன் கூடயா? டேய் ஏன் கூடயாடா அப்படின்ற மாதிரி தயாங் கூட. டேய் நீங்கள் 2 பேரும் என்னடா அங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கும்பலாக பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் என் ப்ராஜெக்ட் தான்டா, அதுதான் வந்துட்டுருக்கேன். அந்த குளோபல் டேய் அதுக்கு தான் நான் வந்து உட்காந்துட்ருக்கேன். மச்சான் 2 பேருக்குமே ஒரே ப்ராஜெக்டை விற்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து தயாங்கை பார்த்து கேட்க. டேய் கருமோ எனக்கே தெரிலடா, ஜாக்கு இதை கேட்டால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம்டா மச்சான் அப்படின்னோடனே சரி ஓகே 3 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம். சரி எங்கே தாங்க போகிற சங்கு அப்படின்னு. நான் மட்டும் தாண்டா வரேன், பிஏவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டான். தனியாக தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டுருக்கேன், அதான் மச்சான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு. நானும் இங்கே ப்ராஜெக்ட் விஷயமா தான் வந்திருக்கேன், தாயாங்க வீட்டில் தாங்களான்னு இருக்கேன்டா. எனக்கு ஒரு ஷீட்டு அப்படின்னோடனே வந்து தொலை எரிப்பேன் அப்படின்ற மாதிரி தாயங்கும் வந்துட்டு சொல்லிடுறான். ஸோ தட் எல்லா 3 பேரும் வந்துட்டு இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு 9-10 o'clock இருக்கும். பயங்கரமாக தண்ணி பப்லாம் போயிட்டு ரொம்ப நாள் கழித்து தயாங் ஃப்ரீயான மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு 3 பேரும் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ கிச்சனில் சமைச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு 9 o'clock தான், எல்லோரும் மெய்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு ஏதோ இந்த நூடுல்ஸ் ஒரு மாதிரி சாப்பிட்ணும் போல் கர்விங்ஸாக இருக்குது. சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கிச்சனில் சமைச்சிட்டிங்க. டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. கிச்சன்லேருந்து பார்த்தாலே தெரியும் டோர் கிட்டத்தட்ட. நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க, 3 பேரும் அப்படியே கெத்தாக வராங்க. யாரா நீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு தாயாங்க மட்டும்தான் தெரியும், அவங்க 2 பேரையும் தெரியாது. ஒரு வேளை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயம் வருது. பட் தாயாங்க பற்றி உங்களுக்கு 3 months நீங்கள் கவனிச்ச விஷயம் என்னென்னா, அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவன் டச் கூட பண்ண மாட்டான்றதுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே நூடுல்ஸ் ஒரு பவுலில் போட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே ஹால் சைடு வரீங்க. அவங்க எப்பயும் போல் தாங்க ரூம் போகாமல் ஹாலில் உட்காந்துட்டு 3 பேரும் டிவி ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போது தாங்க வந்துட்டு அச்சா வீடு எப்படி இருக்கே அப்படின்னு. சூப்பராக இருக்குடா. என்னடா அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு தாங்க வந்துட்டு கேட்குறான். அந்த பொண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு கேட்க. பல்ல உடச்சிருவோம் நாய் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து பல்ல கடிச்சு சொல்கிறான். நல்லா இருப்பான்னு சொன்னியே, சும்மா ஒரு தங்கச்சி பார்க்கணுன்னு என்ன இருக்காதா என்ன அப்படின்னோடனே, தங்கச்சி இதை மெயின்டைன் பண்ணிக்கோ. ஜங்குக்கா என்னோட சிஸ்டர் தான்டா, உடன் பிறவா ரத்த சொந்தம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு உடனே சரண் அடைஞ்சிட்றான். சரி ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் பார்க்க. யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா தாயாங்க திரும்பி பார்க்குறான். அப்போது நீங்கள் தான் பவுலில் வந்துட்டு நூடுல்ஸ் போட்டுட்டு அப்படியே ஸ்டவ் சேரலான்னு போகிறீங்க. வான் எங்கே வா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படின்ட்டு மேலே போகிறீங்க. வாடி அப்படின்னோடனே இவன் வேறு எப்போ பார்த்தாலும் என்னை சாகடிக்கிறதுக்கே திரிக்கிறான். வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டு கிட்ட போயிட்டு பவுலில் வந்துட்டு இந்த டேபிள் மேலே வைக்கிறீங்க. இவதான் வாயன் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி தாயாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஹாய் அப்படின்றீங்க. ஹாய்மா, நான் எங்களை பிரதர் மாதிரி நினச்சிக்கோ, நான் சங்கோக் ஜியோன் ஜாங்கோக் அப்படின்ற மாதிரி என் ஹேண்டை ஷேக் பண்ணதுக்கு நீட்டான்.
நீங்கள் அப்படியே கை கொடுக்க போகிறீங்க, டக்குன்னு தயங்க வந்துட்டு உங்கள் கையை அவன் கையில் வச்சு குலுக்கிட்டு வணக்கம் அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். என் தங்கச்சிடா அப்படின்ற மாதிரி சங்கோக்கு சொல்ல, இட்ஸ் ஓகே டோன்ட் டச்சிங் என்ன அப்படின்ற மாதிரி தயங்க சொன்னோன்னே ரொம்ப தான் பான்றான் அப்படின்ட்டு சங்கோக்கு வந்துட்டு திரும்பிக்கிறான். இப்போ ஜிமின் இருந்துட்டு ஹாய்மா ஜிமின் பக் ஜிமின் அப்படின்ட்டு அவனோட ஹேண்ட் வந்துட்டு கை கொடுக்கலான்னு போனால் தான் அவன் விட மாட்டேங்கிறானே, வணக்கம் வைக்கிறான். நீங்களும் வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீயும் ஜாயின் பண்ணிக்கலாம்ல, மூவி ஓடுதில்ல அப்படின்னோடனே ஜிமின் தான் சொல்லியிருப்பான், நீயும் ஜாயின் பண்ணிக்கோ மூவி ஓடுதில்ல அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஒரு மாதிரி அப்படின்னு உட்காரி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காடுறீங்க, தனி சோஃபாலே உட்காடுறீங்க. அவங்க 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு தயங்க வந்துட்டு டேய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து இது கண்டினியூ பண்ணலாம்டா ப்ளீஸா அப்படின்ற மாதிரி தயங்க சொன்னோன்னே எல்லோரும் எங்களோட ரூம் அப்படின்னோடனே நீங்கள் வந்துட்டு இங்கே கீழே எடுத்துக்கிறீங்களா மேலே எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு உங்கள் இஷ்டம்டா, சரி மேலே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 3 பேரும் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகிறாங்க. இப்போ மூவி தானே பார்க்க போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த பாப்கார்னு என்ன பண்ணுவோமா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு நூடுல்ஸ் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவங்களுக்கும் நூடுல்ஸ் அப்புறம் பாப்கார்ன் அது இதுன்னு நிறையா செஞ்சுட்டு வந்து வைக்கிறீங்க டேபிள் மேலே. அவங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காடுறாங்க. டேங் வந்து இந்த டைமு நீங்கள் வந்துட்டு அவன் டேபிள் மேலே நீங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டுக்க டக்குன்னு இழுத்து அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். இப்போது நீங்கள் தயாங் ஜிமின் சங்கோக் 3 பேரும் ஒரு பிக் சைஸ் சோஃபாவில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. தயங்க பக்கத்தில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. தயங்க வந்துட்டு தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க, பட் அவன் வந்துட்டு பிடிச்சி உட்கார வச்சுருக்கான். தயவு செய்து அமைதியாக இரு, நமக்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே இருக்கட்டும், அவங்களுக்கு முன்னாடி இப்படியே காட்டாத அப்படின்ற மாதிரி தயங்க சொன்னோன்னே ஏய் என்ன இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னோடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. எந்திப்பாடி அப்படின்ற மாதிரி கத்துறான். டீ ஏன் கத்துற, கத்தாதரா மா, நீ வந்து தனியாகவே உட்காருமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்ட்ட கத்துற அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஜிம்மினை வந்துட்டு தயங்க பார்த்து கத்துறான். நீங்கள் போயிட்டு தனி சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போது மூவி ஓடிட்டுருக்கு. இது ஒரு லவ் மூவி நல்லா போயிட்டுருக்கு. டே ஏன்டா லவ் மூவி, என் ஒய்ஃபு வெளியூரில் இருக்காடா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஜிம்மின் வந்துட்டு என் ஒய்ஃப் என்ன பக்கத்துலேயேவா இருக்கா, தவாங்க தான் இருக்கோம் அப்படின்னு தயங்குது. கரும பிடிச்சவனுங்களா அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு சரி காமெடி மூவி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி மூவி ஓடிட்டுருக்கு. பாப்கார்ன் அது இதுன்னு சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு டே ரொம்ப அழகாக இருக்காடா, ஆனால் நீ ஏன்டா ஒன்று கூட பண்ணாமல் வச்சுருக்க அப்படின்ட்டு குசுன்னு தயங்கோட காதல் சொல்லிட்டு இருக்கான். டே என்னவோ ஆசைதான்டா, ஆனால் முன் அனுபவம்லாம் இல்லை, பார்த்தாத்துக்கு பொண்ணுனாவே பிடிக்காமல் டக்குன்னு ஒத்தி பிடிச்சி கூட்டின்னு வந்துட்டேன். தொட விருப்பம் இல்லை, அவள் ஆச்சா பூஜான்னு கத்திடுவாளோ இல்லை அழுதுருவாளோன்னு பயம். வந்த புதுசில் அழுதுகிட்டே இருப்பாடா, அப்புறம் என்ன மட்டுது இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குடா அவளை தொடுறதுக்கு. அந்த கேரக்டர்னோ என்னை விட்டு போவாமா அப்படியே சில டைம் நானே கத்திடுறான்டா மச்சான் அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து விஸ்பரிங் சவுண்டில் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் கேட்கல, சங்குக்கு லைட்டாக கேட்குது. ஏன்னா 3 பேரும் ஒரே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறதால நீங்கள் தள்ளி உட்காந்துட்ருக்கீங்க, அதனால உங்களுக்கு கேட்கல. ஜிமின் வந்துட்டு எதுனா பிளான் போடலான்டா மச்சான், என்னடா பண்ணலாம், குடிச்சிட்டு போய் என்ன பண்ணிடுறியா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து தயங்கோட கதை சொல்கிறான். டேய் எனக்கு தான் பிடிக்க மாட்டேங்கிட்டேடா எது பண்ண, அவளே வரணும்டா, சரி தூங்கட்டும் நான் ஐடியா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் ஏதோ எசகு புசுக்காக பண்ணி மூச்சு கட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு தயங்க சொல்கிறான். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்கிடுறீங்க, ஏன்னா 9:30 10க்கு மேலே ஆகிடுச்சு, நீங்கள் தூங்கிடுறீங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு கொஞ்சம் கோவமான டைப்பாக என்ன, ஆமாண்டா கோவம்லாம் வருதுடா அவளுக்கு அதிகமாக, சரி மச்சான் ஓவராக ரியாக்ட் பண்ணாத, கட்டாத முதல்ல
ராவணன் கேரக்டர்லாம் கொஞ்சம் விட்டுரு, அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணு அப்படின்ட்டு. அண்ட் டு பி கண்டினியூ. இதோட இந்த பாட்டை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூப்பராக போடலாம் சரிங்களா? அது கண்டினியூனால செகண்ட் பார்ட் இப்படி தான் இருக்கும். சரிடா, லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த்தாக பார்த்துங்க. படாமீஸ்.